பிரைஸ் தி லார்ட். விசேஷமாய் இந்த புதிய மாதம் உங்களை அன்புடன் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற தேவனுடைய வார்த்தை எரேமியா 39வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை என்னோடு கூட பேசும்படியாக தேவன் உத்தரவு அளித்தார். அதான் வசனத்தை வாசிச்சு நம்மளோடு பேச போகிறேன். இந்த வார்த்தையை என் மனைவி வாசிக்க போறாங்க. வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, ஆண்டவரோடு பேசலாம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. பாருங்க, ஆண்டவர் இந்த புதிய மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த நாளிலே நீங்க பயப்படுற மனுஷனுக்கு நீங்க என்ன பண்ண போறதில்ல, பயப்பட வேண்டாம்னு சொல்றாரு. நீங்க தப்புவிப்பேன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு வார்த்தை, நீங்க எந்த மனிதனுக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, இந்த மே 1ஆம் தேதியில எந்த மனிதனுக்கு பயந்து கொண்டு எந்த மனுஷனுக்கு ஒரு பயத்தோட ஏதோ ஒரு பயத்தோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த மனிதனுக்கு கர்த்தர் பண்றாருன்னா அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். நிச்சயமா இந்த புதிய மாதம் கர்த்தர் சொல்றாரு, எந்த மனிதன் உங்களை பயமுறுத்தி, எந்த மனுஷங்களை நொறுக்கி, எந்த மனுஷன் உங்களை ஆக்குவை பண்ணி உங்களை ஒடுக்க நினைச்சிட்டு இருக்கிறானோ, எந்த மனிதன் உங்களுக்கு விரோதமா நின்று கொண்டிருக்கிறானோ அவன் கையில இந்த புதிய மாதம் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நிச்சயமா ஒப்பு கொடுக்க மாட்டார். எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை தான். ஆனா இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தை, எந்த மனிதன் உங்களுக்கு விரோதமா எழும்பி நின்று கொண்டிருக்கிறானோ, எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமா பொல்லாப்பு செய்யும்படியாக தீமை செய்யும்படியாக காத்திருக்கிறானோ அவன் கையில ஆண்டவர் உன்னை விட மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட தீமையான மனிதர் கையில தேவன் விட மாட்டார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த புதிய மாதம் ஏதோ ஒரு கேஸ் காரியத்தை குறிச்சு இந்த மனுஷங்க வச்சிருக்கிற இந்த கேஸ் காரியம், இந்த பிள்ளைசுனிய காரியம், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். தேவன் அவர்களுடைய கைகள்ல உங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. தேவன் அவர்களுக்கு உங்களை என்ன பண்றதில்ல, ஒப்பு கொடுப்பதில்லை. தேவனுடைய கரத்துல அவர் தன்னுடைய கரத்துல எடுத்துக்கொண்டு இந்த புதிய மாதம் உங்களை அதுல இருந்து தீமையிலிருந்து விலக்கி விடுவிப்பார். இந்த புதிய மாதம் எந்த மனிதர்களும் வாழ்ந்துரிய பாத்திரலாம், நீ எப்படி வாழ்றான்னு சொல்லி உங்களை சபிச்சிருக்கலாம். பாரு, நான் உனக்கு விரோதமா நான் இப்படி பண்றேன் பாருன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமா எழும்பி நின்று கொண்டிருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒருத்தர் எதிரினால போட்டினால பாரு இவன் எப்படியாவது கீழே தள்ளுறன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். பிசினஸ்ல இவனை விட வளர்ந்து காட்டுற இவனை கீழே தள்ளுறன்னு சொல்லி பிசினஸ்க்கு விரோதமா கெண்டு கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நான் அவங்க கத்த சொல்ற வார்த்தை, நீ அவனுக்கு என்ன பண்ணாத, பயப்படாத, நான் அவனை தப்புவிப்பேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நிச்சயமா நான் விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. பட்டயத்துக்கு இரையாவதில்லை. பிசாசு அநேக நேரங்கள்ல கொல்லவும் அழிக்கவும் தேடுகிறான். இன்னைக்கு மனிதர்கள் மாத்திரம் இல்ல, பிசாசு பட்டயங்களை தீட்டி வச்சிருக்கான். நாவின் வார்த்தையினால மனுஷங்களை கொல்லும்படி, வார்த்தையினாலே பேசி கொலை செய்யும்படியாக அநேக காரியங்களை பிசாசு கட்டவழ்த்து கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, பட்டயத்தை போல அவன் பட்டயத்தை போல உன்னை கருக்குள்ள பட்டயமா வெட்டி தள்ளினாலும் பிசாசு பண்றான். உனக்கு நின்று கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்க. நீ என்னை நம்பினபடியால், அவரை நீங்க நம்பினபடினால, பிராணனை, உங்க ஜீவனை, உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல, உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை போல, கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புதையல நீங்க எப்படி கண்டுபிடிச்சா எப்படி இருக்குமோ அதை போல உங்க ஜீவன் இந்த மாதம் அப்படி இருக்குங்க. ஆண்டவர் அப்படி பாதுகாப்பாருங்க. தேவன் அப்படி விடுவிப்பாருங்க. நீங்க அவரை நம்பி இருக்கபடினாலே இந்த மே 1ஆம் தேதியில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், நீங்க அவரை நம்பி இருக்கிறபடினாலே, நீங்க கர்த்தரை நம்பி இருக்கபடினாலே இந்த புதிய மாதம் நீங்க தப்பிக்கப்படுவீங்க. நீங்க அந்த பட்டயத்துக்கு, அந்த வார்த்தைக்கு, மனுஷனுடைய நிந்தைக்கு, மனுஷனுடைய சாபத்துக்கு, மனுஷனுடைய பிள்ளைசுனியத்துக்கு, மனுஷ வைத்த திட்டங்களுக்கு, எல்லா அபத்தமான சத்துரு வைத்த திட்டங்களுக்கு தேவன் உங்களை தப்புவிப்பார். தேவன் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, இந்த மே மாதம் கர்த்தர் சொல்ற வார்த்தை, அந்த மனிதனுக்கு நீ என்ன பயப்படாத, அவன் பட்டயத்துக்கு நீ இரையாவதில்லை. ஏன்னா நீங்க அவரை நம்பி இருக்கபடினாலே இந்த புதிய மாதம் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரே நம்பியிருக்கபடினால அவர் உன்னை தப்புவிப்பார். இந்த புதிய மாதம் உன்னை தப்புவிக்கிற மாதம். இந்த புதிய மாதம் உன்னை தப்புவிச்சு விடுதலையாக்குற மாதம். கடந்து வந்த பாதையில உன்னை பின்னாடியே வந்தவங்க, உன்னை கொலை செய்யும்படி வந்தவங்க, உன்னை கொன்றுபடி வந்தவங்க, உன்னை ஒடுக்கும்படி வந்தவங்க, இந்த புதிய மாதம் ஆண்டு அவங்க கைகளில இருந்து உன்னை தப்புவிப்பார். வரப்போகிற தேர்தல் முடிந்து நான் இதை சொல்லுகிறேன், இந்த புதிய மாதம் சொல்லுகிறேன், வரப்போகிற தேர்தல் முடிஞ்சு அநேகருடைய ஜீவனுக்கு ஒருவர் பிசாசு நிக்கிறான். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, அநேக ஜீவனை கர்த்தர் பாதுகாப்பார். அநேக
வாலிபனுடைய ஜீவனை பாதுகாப்பார். நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கிறீங்களா, நீங்க உங்களோட பிள்ளைகள் இப்படி பண்றாங்க ஏதாவது பண்ணிக்குவோன்னு பயந்து கொண்டிருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளுடைய ஜீவனை இந்த மாதம் தேவன் பாதுகாப்பா. ஓ ரபா ஷெரபட கதுனவோ, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த புதிய மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வருகிற தீங்குல இருந்து, இந்த புதிய மாதம் உங்களுக்கு வருகிற தீங்குல இருந்து, உங்களுக்கு வருகிற மறைவிடங்கள் இருக்கிற மனிதர்கள் மூலமா வந்திருக்கிற பிரச்சனையில இருந்து, கடன் பிரச்சனையில இருந்து, தேவனுடைய போராட்டத்தில் இருந்து, அவமானப்பட்டவனோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றாரு, நீ என்னையே நம்பியிருக்கபடினாலே நான் உன்னை விடுவிப்பேன். இந்த மாதம் உங்களை சொல்றாரு, அவர் உங்களை விடுவிப்பார். இந்த புதிய மாதம் உங்களை விடுவிப்பார். ஓ ரபா ஷரபா கதுனவோ, இந்த புதிய மாதம் அவர் உங்களை தப்புவிப்பார். இந்த புதிய மாதம் உங்களை தப்புவிப்பார். இந்த புதிய மாதம் அவர்களுடைய பட்டயத்துக்கு நீ இறையாவதில்லை. ஏன்னா நீ அவரையே நம்பியிருக்கபடினாலே அவர் உன்னை தப்புவிப்பார். உன்னை தப்புவிப்பார். மனுஷன் உன்னை கொலை செய்யலாம், உன்னை கொன்று போடலாம், உன்னை ஒடுக்கலாம் என்று சொல்லி விழிச்சுடி பண்ணி வச்சிருக்கலாம், மந்திரவாதம் பண்ணி வச்சிருக்கலாம், உனக்கு ஒரு பிசினஸ்க்கு ஒரு எளிமை நிக்கலாம், உன்னுடைய உயரை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டிருக்கலாம், உன்னை ஒடுக்க மாதிரி நினைச்சு கொண்டிருக்கலாம், உனக்கு விரோதமா என் மேல நீ போயிடுவேன்னு சொல்லி, எனக்கு மேல நீ போயிடுவியா, எனக்கு கால் கீழ் சொல்லி நின்று கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ அவருக்கு பயப்படாத, அவருடைய அவருடைய பட்டயத்துக்கு இறையாவதில்லை. நீ அவரையே நம்பி இருக்கபடினால, நீ அவரையே நம்பி இருக்கபடினாலே அவரை விடுவிப்பா. இந்த புதிய மாதம் உங்களுக்கு சொல்றாரு, இந்த வார்த்தை செய்தி கேட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கையை இந்த புதிய மாதம் விடுவிதாக்குவார், விடுதலையாக்குவார். என் ஆண்டு கத்த சொல்றாரு, எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தையை உங்களோட அவர் ஷேர் பண்றாரு, உங்களை விடுவிப்பார், அவர் விடுவிப்பார், உங்களை விடுதலையாக்குவார். இந்த புதிய மாதம் உங்களை விடுதலையாக்கி அவர் சாட்சியை நிறுத்துவார். ஜீவன் கொள்ளை பொருளா இருக்க போகுது. நீ வியாதியோடு மறிச்சிருவன்னு சொல்லி கொண்டிருக்கிற, நீ இந்த வியாதியில படுற பாடு மறிச்சு போயிடுன்னு சொல்லி கொண்டிருக்கிற, அந்த வியாதியிலிருந்து தப்பிவித்து உன் ஜீவனை கொள்ளை பொருள் போல அவர் பாதுகாப்பா. ஓ ரெபா ஷரபட கதுனவோ, ஆண்டு சொல்றாரு, உன் ஜீவனை ஒரு கொள்ளை பொருளை போல அவர் பாதுகாத்து கொடுப்பார். பயப்படாதீங்க, இந்த புதிய மாதம் உன்னை விடுவிப்பார். இந்த மாதம் ஒரு விடுவிக்கிற மாதம், உன்னை ஆசீர்வதிக்கிற மாதம், இந்த புதிய மாதம் உன்னை மேன்மைப்படுத்துகிற மாதம், உனக்கு விரோதமாய் எழும்பின சகல ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிற மாதம். இந்த மாதம் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற மாதம். எரேமியாவோடு தேவன் இருந்து தன்னை வெளிப்படுத்தினார், வாக்குப்பட்டதை வெளிப்படுத்தினார். அதே போல உங்களோடு இருக்கிறத வெளிப்படுத்துவார். தேவன் உங்களோடு இருக்கிறத வெளிப்படுத்துவார். அதனால பயப்படாதீங்க, இந்த மாதம் அவர் கரத்தை பிடிச்சுங்க, அவர் நடத்துவார். கர்த்தாவே, இந்த புதிய மாதம் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதியும். யாரெல்லாம் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த மனுஷங்க இதை செஞ்சிருவாங்களோ, இதை பண்ணிருவாங்களோ, இப்படி பண்ணிருவாங்கன்னு சொல்லி பல நேரங்களில் பயந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பத்துல வாழ்கிற ஒவ்வொரு சகோதரமார்கள், ஒவ்வொரு சகோதரிமார்களுடைய பயங்கள் மாறட்டும். இந்த புதிய மாதம் விடுதலையாக்குங்க, வியாதியை விட்டு விளக்குங்க, உபத்திரங்களை மாற்றுங்க, புதிய மாதம் மேன்மைப்படுத்துங்க. இயேசு சாமி மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெயங்குரு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து வாழ்த்துக்கிறேன். இந்த வார்த்தை உங்களோடு அவர் பேசியிருக்கிறார். உங்களோட அவர் பேசுறது வார்த்தை உறுதிப்படுச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல ஆமென் போடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நாங்க ஒவ்வொரு மாதம் ஆன்லைன்ல வருகிற ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கவனிக்கிறார். அவர் கவனிக்காம இருப்பதே இல்லை. உங்களோட பேர் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பரலோகத்தின் தெய்வத்துக்கு உங்க பேர் எல்லாம் தெரியும். உங்களுடைய அத்தனை ஜெபங்களுக்கு பதில் உண்டு. ஒவ்வொரு நாள் லைவ்ல ஈவினிங் மேல வருவோம். நாங்க வந்து உங்களோடு ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு கலந்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே நம்ம சேர்ந்து தேவராஜ்யம் கட்டுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you. Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord.